அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாட்களில் மிகவும் சிறந்தது ஜும்மா நாளாகும். அன்று என் மீது அதிகமாக செலவாத்து கூறுங்கள், நிச்சயமாக உங்களின் செலவாத் என்னிடம் எடுத்து காட்டப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி சென்றோம். அஸ்வரா என்ற இடத்தை நாங்கள் அடைந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலிருந்து இறங்கி தன் கைகளை உயர்த்தி சிறிது நேரம் துஆ செய்தார்கள். பின்னர் நீண்ட நேரம் சஜிதாவில் இருந்தார்கள். பிறகு எழுந்து சிறிது நேரம் தன் கைகளை உயர்த்தி துஆ செய்து பிறகு சஜிதா செய்தார்கள். இப்படி 3 தடவை செய்தார்கள். என் இறைவனிடம் நான் எனது சமுதாயத்தினருக்கு பரிந்துரை ஷஃபாத் செய்ய துஆ கேட்டேன். என் சமுதாயத்தில் 1/3 பகுதியினருக்கு பரிந்துரை செய்ய எனக்கு அனுமதி வழங்கினான். உடனே என் இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக சஜிதாவில் விழுந்தேன். பின்பு என் தலையை உயர்த்தினேன். என் இறைவனிடம் என் சமுதாயத்திற்காக துஆ கேட்டேன். என் சமுதாயத்தில் 1/3 பகுதியினருக்கு எனக்கு அனுமதி வழங்கினான். உடனே என் இறைவனுக்கு நன்றி கூற சஜிதா செய்தேன். பின்பு என் தலையை உயர்த்தினேன். என் இறைவனிடம் என் சமுதாயத்திற்காக மீண்டும் துஆ கேட்டேன். என் இறைவன் என் சமுதாயத்தில் 1/3 பகுதியினருக்கு அனுமதி வழங்கினான். என் இறைவனுக்கு சஜிதா செய்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில கட்டங்களில் நாம் நினைக்கிறது அல்லது நாம் கேட்டது அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது ஒரு நெகிழ்ச்சியின் அடிப்படையில் செய்யக்கூடிய சஜிதாவுக்கு சஜிதத்து ஷுக்குர் அப்படின்ட்டு பேர். சஜிதத்து ஷுக்குர்னு சொல்லுவாங்க அதுக்கு, அதாவது நன்றி கடனுக்காக செய்யக்கூடிய சஜிதா. நீண்ட காலமாக வேலை வெட்டிக்காக துஆ செஞ்சுக்கிட்டு இருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த எந்த இடம் எந்த நேரம் அப்படின்றதெல்லாம் பார்க்காம அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ அல்லது அந்த வேலையோ கிடைச்ச உடனேயே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தக்பீர் கட்டி நான் சஜிதத்து ஷுக்குர் செய்கிறேன்னு சொல்லி சஜிதா செய்கிறார். இது கூடுமான்னு சொன்னால் அந்த ஹதீஸின் அடிப்படையில் அது கூடும் சகோதரர்களே. இதில் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமும் படுறான். இந்த சஜிதத்து ஷுக்குர் இப்படியும் செய்யலாம். எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு நோயாளியை பார்க்குறோம், கடுமையான வியாதியஸ்தர், அவருக்கு வந்த நோய் போல் யாருக்குமே இல்லாத மாதிரி ஒரு நோயாளி. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ரப்பே இந்த மாதிரி நோய்களிலிருந்து என்ன நீ பாதுகாத்த, அவருக்கு நீ ஷிஃபாவை கொடுக்கணும், என்ன நீ பாதுகாத்த. அன்னைக்கு கூட என்னன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு நோயாளியை பற்றி, அல்லாஹ் பாதுகாக்கணும், படுக்கையில் இருக்கக்கூடிய நிலையில் புழு பூச்சிகள்லாம் உடம்புல இருந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கு படுக்கையாளியாக இருந்தாங்கன்னு சொல்லி. அப்படி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரப்பே என்ன நீ பாதுகாத்துட்டியே, எங்கள் தகப்பனை பாதுகாத்தியே, எங்கள் இவங்களை பாதுகாத்தியே, அவங்கள பாதுகாத்தியேன்னு தன் சொந்தத்தில் உள்ளவங்களை நினச்சி என்ன பண்ணுறான், அந்த நெகிழ்ச்சியோடு ஓடி வந்து சஜிதா பண்ணுறான். இந்த சஜிதாவுக்கு சஜிதத்து ஷுக்குர்னு சொல்லுவாங்க. மறதியில் செய்யக்கூடிய சஜிதாவுக்கு சஜிதத்து சஹுன்னு சொல்லுவாங்க. தொழுகையில் வணக்க வழிபாடுகளில் ஏதாவது மறதி ஏற்பட்டால் அதில் செய்யக்கூடிய சஜிதாவுக்கு சஜிதத்து சஹுவு, மறதிக்காக செய்யக்கூடிய சஜிதான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சஜிதா இருக்குது, சஜிதத்து திலாவத். குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் சஜிதாவுடைய ஆயத்துக்கள் வந்த உடனே அந்த எந்த இடத்தையும் பார்க்கக்கூடாது, உடனே தக்பீர் கட்டி சஜிதா செஞ்சிட வேண்டியதான். இந்த சஜிதாவுக்கு சஜிதத்து திலாவத் என்று சொல்வார்கள். மொத்தத்தில் சஜிதாக்கள் அல்லாஹ்விடத்தில் பெரிய அளவுக்கு ரப்புல் ஆலமீனிடத்தில் வரவேற்பை பெறுகிறது. அந்த சஜிதாக்களை நாமும் அதிகமாக செய்து ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை பெற்ற மக்களாக ஆகுவோமாக.